அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பால் பண்ணு முட்டை வச்சு ஒரு புட்டிங் செய்யலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் 4 பன்னு எடுத்து வச்சுருக்கேங்க. சர்க்கரை கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க. பால் 1 டம்ளர், 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அந்த பண்ணெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பிச்சு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் அந்த பண்ணெல்லாம் அதில் எல்லாத்தையும் பிச்சு போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளர் பால். ஏற்கனவே பண்ணுலேயே இனிப்பு இருக்குங்க, சர்க்கரை இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கிறோங்க. இப்போ கொஞ்சமாக அந்த முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக ஏலக்காய் கொஞ்சோன்னு போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஏலக்காயில் இருக்கிற தோல்லாம் எடுத்துட்டேன். ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கிறேங்க. இப்போ வந்து நீங்கள் எசன்ஸ் எதனா வெண்ணிலா எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அது இல்லை, நான் சேர்க்கலைங்க. இப்போ நான் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. 2 முட்டையை பாருங்கள், நான் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இது நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கேரமல் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அந்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி வரட்டுங்க. இது ரொம்ப இதுவாகிடுச்சுன்னா ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆகிடுங்க. இது கரெக்டாக நம்ம பார்த்து எடுக்கணும். பாருங்கள், சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கலர் வர ஸ்டேஜ் மட்டும் இருந்தால் போதுங்க. ரொம்ப தீஞ்சிச்சுன்னா கசப்பாயிடுங்க. பாருங்கள், நான் அந்த பாத்திரத்தில் தான் புட்டிங் செய்ய போகிறேன். அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், சர்க்கரை இந்த மாதிரி நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. ரொம்ப விட்டால் கசப்பாயிடும். இப்போ நம்ம இறக்கிடலாங்க. இதை பாருங்கள், நம்ம இறக்கிட்டோம். இப்போ இந்த புட்டிங் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா இதை பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம ஊற்றிட்டோம். நல்லா இதை இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஒரு வேக வச்சுக்கலாங்க, ஒரு 1/2 மணி நேரம். பாருங்கள், ஒரு வானலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. கேக்லாம் வைக்கிற ஸ்டாண்ட் இருந்தால் வச்சுக்கோங்க. நான் ஒரு தட்டு வைக்கிறேங்க. ஒரு ஒயிட்டான ஒரு தட்டு எடுத்து வச்சு இப்போ நம்ம இது ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மூடி, இட்லி பாத்திரம் மூடி எடுத்து நல்லா இதை நல்லா காற்று வெளியே போகாத மாதிரி நல்லா மூடி வச்சுருங்க. இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாங்க. அது நல்லா வேகட்டும். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சா நம்ம பார்க்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்போக் எடுத்து இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா அது பாருங்கள், அதில் ஒட்டாமல் வந்துருச்சு. இது நல்லா வெந்துருச்சுங்க இந்த புட்டிங். இப்போ நம்ம இறக்கலாங்க. பாருங்கள், இது நம்ம இறக்கி வச்சிட்டோம். இப்போ நம்ம ஓரத்தெல்லாம் நம்ம கத்தி போட்டு லைட்டாக அந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம நல்லா ஓரத்தில் இருக்கிறதான் எடுத்து விட்டோம். இப்போ நம்ம இதை கவுத்திடலாங்க. நம்ம இதை கவுத்து வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.